வவுனியா வைத்தியசாலையின் அசம்பந்தத்தால் பலியான சிசு கண்ணீருடன் நீதி கோரும் இளம் தாய். ஜனாதிபதி தேர்தலின் இறுதியில் ரணில் கடலில் குதிப்பார், பகிரங்கமாக சாடும் விஜயதாச ராஜபக்ஷ. அரச உத்தியோகத்தர்களின் சம்பள அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாயொருவருக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் சிசு உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வைத்தியசாலைகளில் உள்ள நிர்வாகத்தினரின் அசமந்த போக்குடைய செயற்பாடானது முற்றுப்பெறாது தொடர்கின்றமை பல்வேறு உயிர்களை காவு கொண்டுள்ளது. அவ்வாறான செயற்பாட்டின் தொடர்ச்சியே வவுனியா பொது வைத்தியசாலையிலும் அரங்கேறியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கர்ப்பிணி தாய் தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு பல தடவை வைத்தியர்களிடம் கோரிய போதும் அதனை பொருட்படுத்தாமல் வைத்தியர்கள் செயற்பட்டமையினால் தனது சிசு இறந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு இன்று மட்டிலும் குழந்தையை வைத்தியர்கள் பெற்றோரிடம் காண்பிக்கவில்லை எனவும் அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். தென்னிலங்கை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமிக்க நபராக காணப்பட்ட முன்னாள் இராணுவ தளபதியும் சமகால ஜனாதிபதி வேட்பாளரான சரத் பொன்சேகாவின் நிலை பரிதாபமாக மாறியுள்ளது. 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சரத் பொன்சேகாவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்சேகாவின் குறித்த கூட்டத்திற்கு 5 பேர் கூட வராதமை பெரும் ஏமாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தியுள்ளது. மேடையில் பொன்சேகா உட்பட சுமார் 10 பேர் இருந்தனர். மேலும் மேடையின் முன் இருக்கைகளில் யாரும் அமரவில்லை. அத்துடன் பொன்சேகா ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் தாக்குதலுக்கு உள்ளான காரையும் லொரியில் ஏற்றி மேடைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தை 5 பேர் மட்டுமே நின்ற நிலையில் பார்த்துவிட்டு செல்வதனையும் அவதானிக்க முடிந்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தின் இறுதி பயணமாகும் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள அவரது தேர்தல் காரியாலயத்தில் நேற்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போன அவர் எவ்வாறு நாட்டை பாதுகாக்கப் போகின்றார் என கேட்கின்றோம். என்னை பொறுத்தவரை நான் ரணில் விக்ரமசிங்கவை மதிக்கின்றேன். ஏனெனில் இந்த தேர்தலுடன் முடிவடைய போகும் அவரது அரசியல் பயணத்தில் அவர் தனிமையாக சென்று கடலில் குதிக்காமல் தன்னுடன் இருக்கும் திருடர்கள் மோசடிக்காரர்களையும் இணைத்து கொண்டு கடலில் குதித்தால் நாட்டுக்கு செய்யும் உதவி என நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்சி ஒன்று இல்லை. வேறு ஒரு குழுவிற்குரிய தேர்தல் சின்னமான எரிவாயு சிலிண்டரை எடுத்துக்கொண்டே போட்டியிடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகின்றது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர் சம்பள கொடுப்பனவை அதிகரிப்பதன் மூலம் ஊழியர்களுக்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் 55,000 ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான தொகை கிடைக்கும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரச உத்தியோகத்தர்களின் சம்பள அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு தொடர்பில் பல தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தவறான கருத்தாக இருக்குமானால் அதனை திருத்துவது தனது கடமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் என்ற ரீதியில் தாம் முக்கிய அமைச்சரவை முடிவுகளை மக்களுக்கு அறிவிப்பதாகவும், ஆனால் சில அமைச்சரவை தீர்மானங்கள் மக்களுக்குரிய முறையில் தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தருணத்தில் சிலிண்டர் சின்னமே மிக பொருத்தமானது என்று ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிலிண்டர் சின்னம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. யானை இல்லாமல் சிலிண்டர் தெரிவு செய்யப்பட்டதன் காரணம் என்ன என்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தேன். கட்சி சேராமல் செயற்பட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது.
அதற்கேற்ப அரசியல் ரீதியாக புதிதாக சிந்திக்க வேண்டும். பல குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டதால் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தேன். சுயேட்சை வேட்பாளர் எந்த சின்னத்தையும் தெரிவு செய்யலாம். இந்த தருணத்தில் சிலிண்டர் சின்னமே மிக பொருத்தமானதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகிய தரப்புகளினால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் சம்பிக்க ரணவக்க சஜித்திடம் சரணடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சம்பிக்கு எம்முடன் இணைந்து கொள்ள முயற்சித்தார். நாம் அவரை ஏற்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நலிந்த ஜெயதிச கூறியதாக கம்பன்பில தெரிவித்துள்ளார். ரணிலை போற்றினாலும் சம்பிக்கவை அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என அரசாங்க தரப்பும் கூறியதாக கம்பன்பில மேலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு அனைத்து தரப்பினரும் நிராகரித்த காரணத்தினால் சம்பிக்க ரணவக்க மீண்டும் சஜித் தரப்பிடமே செல்ல நேரிட்டதாக தெரிவித்துள்ளார். யாரும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை சஜித் தரப்பு ஏற்றுக்கொள்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திகாம்பரம் வேலுகுமாரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் நிலைப்பாடு என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொளவத்த கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய தினம் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் நேற்றைய தினம் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது இடைநடுவில் மோதிக்கொண்டனர். இந்த நிலையில் இதுகுறித்து பிரேம்நாத் தொளவத்து கருத்து தெரிவிக்கையில், தேர்தலில் வெற்றியடைவோம் என்ற மமதையில் எதிர்க்கட்சி நடந்து கொள்ளும் அதே வேளையில் பொதுவெளியில் இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு குறித்த நேர்காணல் காணொலியானது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மலையகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளின் இவ்வாறான அநாகரிகமற்ற செயற்பாடுகளானது ஒட்டுமொத்த மலையக சமூகத்தின் மீதான நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இன்று காலை சில இடங்களில் மழை மற்றும் காற்றுடன் கூடிய அசாதாரண காலநிலை நிலவியுள்ளது. யாழ் நாச்சிமார் கோவிலுக்கு அருகாமையிலிருந்து தொடர்மாடி குடியிருப்பின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.